சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா ஆட்சி அமைஞ்சு 60 நாள் ஆயிடுச்சு. எப்படி பாக்குறீங்க? நிறைய விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. இந்த அரசாங்கம் சரியா தான் போயிட்டு இருக்கு. மக்கள் ஹாப்பியாக இருக்கிறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நடக்காத மேஜிக் மாதிரி நடக்குதுங்கிறாங்க. லோ லெவலில் கரப்ஷன் நடக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காருங்க, நில்லுங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டு சர்வீஸ் நடக்குது. ரைட்டா? இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து ஓனர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்தேன். அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா வீடு தேடி வருது. பில்டிங் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உடனே வெளில வந்துடுறது. பார்ட்டிக்காரனா காசு வாங்கினா உடனே 6 ஹவரில் ஆக்ஷனு. ஸோ லஞ்சம் லாவண்யங்கிறது கம்ப்ளீட்டாக ஒழிக்கப்பட்டது. மினிஸ்டர் யாருமே காசு வாங்குற மாதிரி இல்லை. பார்ட்டி ஃபண்டு வேறு வெளில வந்துருச்சு. ஸோ பார்ட்டி ஃபண்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது, பில்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது, டிடிசிபி அப்ரூவலில் இருந்தது. இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சிடுச்சு. இத்தாலும் நம்மளை இன்க்ளூடிங் நாங்களாம் என்ன நினச்சிருந்தோன்னா, மக்கள் கரப்ஷனை பற்றி சகிச்சுக்கிறாங்க, அதனால் கரப்ஷன் ஒரு இஷ்யூ இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு ஆல்டர்னேட் கிடச்சோடனே மக்கள் இந்த கரப்ஷன் தான் பெரிய இஷ்யூன்னு ஓட்டு போட்டு, கரப்ஷனை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கள்கிட்ட நீங்கள் எங்கே சர்வே எடுத்து பார்த்தாலும் 2500 கொடுக்கலையே, சிலிண்டர் கொடுக்கலையே அப்படிங்கிற கவலையே இல்லை. எல்லாம் தம்பி பார்த்துப்பார், அவரே அவகாசம் கேட்டிருக்கிறாரு, ஆனாலும் 1 வருஷம் சும்மா இருப்போங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆப்போசிஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கரூர் ஸ்பீச் பார்த்தீங்களா எவ்வளோ வைரலாக ஓடிட்டுருக்குதுன்னு. லஞ்சம் கொடுக்குறவங்க யாராவது முன்பட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஓப்பனாக சொல்கிறார்ல, அண்ணன் விஜய் ஆட்சி, தம்பி விஜய் ஆட்சி, எங்கள் ஆட்சி, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதில் போடுங்க இன்ஸ்டாலங்கிறாரு. கடலூரில் அவங்காரம் வாங்கினவுடனே உடனே வேலையை தூக்கிட்டாரு. அதனால் இது மாதிரி நடந்ததே கிடையாது வரலாறில். காமராஜ் காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. அதனால் இது டெஃபினட்டாக ஒரு பெரிய மாற்றமாக தான் பார்க்குறாங்க மக்கள். பல்வேறு முதலமைச்சரை நீங்கள் பார்த்துருக்கீங்க, பிஎம்ஐ பார்த்துருக்கீங்க. ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறதான் தாவேகா அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்குது. மக்களும் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பட் அதிகாரிகள் இதுக்கு துணை போயணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இல்லைன்னா அதிகாரிகளுக்கு வேலை போயிடும். விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரு பேனா இங்கே குத்திக்கிட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிடலாம், இதை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிடையாது. அதனால் எல்லா ஆஃபீஸரும் பயப்படுவான். உடனே நியூஸ் வெளில வந்துடும், இன்ஸ்டாகிராமில் போகும், வைரலாக போகும், ஆள் வேலை போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வருணை போட்டாங்க, அவர் தப்பு போட்டார் தெரியாமல், அது தவறுன்னு இப்போ எல்லோரும் எடுத்து சொன்னப்பறம் அவர் தூக்கி அடித்து இங்கே போலீஸ் அகாடமிக்கு மாற்றிட்டார். ஸோ அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா தப்பு பண்ணிட்டோம், நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தப்புனா அக்னாலேஜ் பண்ணிக்கிறாரு. மாத்திரை இப்போ அருணை எல்லோரும் என்ன சொன்னாங்க, லஞ்சம் ஒழிப்பிக்கிறதுக்கு அருணா அப்படின்னு கேட்டிங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு, அருணை தூக்கி எங்கேயோ அடிச்சிட்டாரு. அதனால் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கூட அவருக்கு தெரியாமல் அதை அவர் மாற்றத்துக்கு தயாராக இருக்கார். நம்ம டெல்லியில் இங்கே வச்சான் அங்கே வச்சான், கடைசியில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த கல்லாலேயே கை வச்சிட்டாங்க. சுமார் 6000 கோடி வரைக்கும் காணோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ போயிருக்குன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெரும் தலைகளை யாரையும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் டிரைவர் லஞ்சம் அடித்தான், அவன் அடித்தான், இவன் அடித்தாங்கிறாங்க. ஒரு தமிழ்காரர் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி 24 கேரட் தங்கத்தில் ராமச்சரித்திர மனசை கொடுத்துருக்காரு, அது காணுமா? பல பேர் நகை கொடுத்தது காணும். அதாவது நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு ஒரு வெளிப்படையான அரசாங்கம் எப்படி இருக்குது, ஜோசப் விஜயோட அரசாங்கம் எப்படி இருக்குது, ஒரு மதத்தின் பேரில் மத வெறியின் பேரில் வந்த அரசாங்கம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் எதிர்காட்டாக இது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது ஆங்காங்கே குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்குது. குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மேலே பல்வேறு குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. அவங்க தேவையில்லாமல் ஆய்வு பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதை இவங்க சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு மினிஸ்டர் மேலே நம்ம என்கொயரின்னு ஒன்று வச்சா மினிஸ்டர் போய் சிங்கப்பூரில் படுத்துக்கிட்டாரு.
இன்னொரு மினிஸ்டர் ஓடி போய் உழைஞ்சிட்டாரு. எந்த இது வரைக்கும் எல்லா ஒரு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ யாருமே வந்து முன்னெல்லாம் எல்லாமே பச்சை நோட்டு கேட்குறாங்க, சேப்பு நோட்டு கேட்குறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ எவனுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. யார் இது வந்து திமுகவோட சதி. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆந்திராவுக்கு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகுது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதெல்லாம் அங்கே போயிடுது அப்படின்லாம் ஒரு 60 நாள்ல பல்வேறு செய்திகள் என்ன வந்துருச்சு. செய்தி வந்தால் பொறுமை என்ன போயிடுச்சுன்னு சொல்லுங்கள். 60 நாள்ல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு உங்களை கவனம் பெறக்கூடிய விஷயமா? 60 நாளில் இப்போ ஒன்றும் 60 நாள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வராது தம்பி. ஒரு கார் மேனுஃபேக்சரரு வந்தார், சிஎம்ஐ பார்த்தாரு, கார் கொடுத்ததே நம்மளுக்கு தெரியும். எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. டஃபேயோட ஓனர் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ தான் ஒன்று புது கார்மெண்ட் வந்து 55 நாளில் தான் பல ஓனர்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஷுவராக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வரப்படுது. ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் தமிழ்நாட்டுக்கு. இல்லை, கீர்த்தனாவோட செயல்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க எல்லாம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனையோ அல்லது சரியாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் டெஃபினட்டாக பண்ணுவாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணாக இருக்கு. சின்ன பொண்ணாக இருந்தால் பண்ண முடியாதா? இப்போ டெண்டுல்கர் 15 வயசில் தான் இந்தியா காட்டினார். இப்போ வைபவ் சூரியவன்சி இந்தியா காட்டுறாரு. என் சின்னவங்கன்னா செய்ய முடியாதா? பெருசாக இருக்கவங்க பெருசாக அடிச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஜாம்பவனா இருந்தாங்க, ஒரு பொருளாதார நிபுணராக இருந்தாங்க, பிடிஆர் இருந்தார், பிடிஆர் தான் இருந்தார். கீர்த்தனாலாம் ஏமாத்துறாங்க அப்படின்லாம் விமர்சனம் வருது இல்லை? பிடிஆர் எப்படி நடத்தினீங்க? அவன் வெளிநாட்டில் உட்காந்துட்டு பேச்சு போட்டியில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. அவரை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வச்சுருந்தீங்கன்னா பாதி ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருக்கும்ல. அது மாதிரி அவரை தகர்த்தினீங்க. ஒரு ஈவா வேலு, ஒரு கேஎன் நேரு, பிரிட்ஜு போட்ட கான்ட்ராக்ட் பற்றிலாம் வெள்ள விஜய் பேசுகிறாரு. ஒரு 10 ரூபா பிரிட்ஜு 20 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் போட்டாங்க, விஜய் பேசுகிறாரு. இதெல்லாம் தான் இப்போ உங்கள் ஜாம்பவான்கள் பண்ண வேலை. எல்லா இடத்துலையும் 40% 50% இன்க்ரீஸு. எல்லா கான்ட்ராக்ட்லேயும் இப்போ நம்ம தொலைவி எடுக்கணும்னு. அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு வந்திருக்கு பணம். அதை எடுத்து சும்மா வேறு எங்கேயாவது மண்டபம் கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு கோவில் நிர்வாகத்துக்கு செலவு பண்ணாமல் எங்கேயாவது 100 ரூபாய்க்கு கட்ட வேண்டிய மண்டபத்தை 250 ரூபாய்க்கு கட்டினது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் எஃப்டியாக போட்டு கோவில் நிர்வாகத்தை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இந்தியாவோட எக்கானமியே ரொம்ப மோசமாக இருக்குது. விலைவாசி ஏறி இருக்குது. இன்றைக்கி ரூபா திரும்பி அதிபாதாளம் போயிடுச்சு. நாட்டில் லஞ்சம் தலைப்பட்டி பிறக்குது. இந்த 3 இடியட்ஸ்னு ஒரு படம் வந்தது. அது தமிழ்லேயும் விஜய் சார் தான் நடித்தார். அந்த யாரை வச்சு அந்த கேரக்டர் பண்ணாங்களோ அவரே பட்னி 15 நாளாக ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நீட்டில் நடந்த ஊழலுக்கு அவர் வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுங்கிறாரு. அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்களே திமுக. ஏன்னா திமுகவுக்கு ஒரு தனி அஜெண்டா இருக்குது. இத்தனை நாள் வந்து திமுக வந்து என்ன சொன்னாங்க நம்மகிட்ட, பிஜேபி சனாதனம் வந்து இதுன்னு. அயோத்தியா கொள்ளையை பற்றி வாயை திறக்கலையே. ஏன் அயோத்தியாவில் பெரிய கொள்ளையே நடந்துருக்குது, அதை பற்றி ஏன் வாயை திறக்கலை? திமுகவும் திறக்கல, 2 பேர் தான் திறக்கலை. கோர்ஸ் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட பிரான்ச் ஆஃபீஸ்னு வைங்க, டிஎம்கேவும் திறக்கலை. ஹெச் ராஜா ஒரு ஹிந்து கூண்டுன்னா அவர் அப்படியே பேசுவார். ஏன் ஹெச் ராஜாவுக்கு வாய்ஸ் என்னாச்சு, குரல் போயிடுச்சா? இல்லை த லீடர்ஸுக்கு என்னாச்சு? அவர் தான் ஊழலுக்கு அகேன்ஸ்டாக சிங்கம் மாதிரி கர்ஜிருப்பார். இப்போ ராமர் பணம் அடித்ததெல்லாம் ஓகேங்கிறார் அவர். தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கவனம் செலுத்துகிறாங்க. அது ஏன் வந்து பண்ண முடியல? பல விஷயங்கள் இருக்குது. பழைய நடந்த விஷயங்கள்லாம் நாங்கள் தோண்டி எடுக்கணும். நாங்கள் ஏதாவது புதுசு பின்னாடி போயிட்டு பழசை விட்டுட்டோம்னா, பழசில் எப்படிலாம் டெண்டர் கொடுத்துருக்கீங்க, என்ன ரேட்டில் கொடுத்துருக்கீங்க, ஆக்சுவலாக என்ன ரேட்டில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியில் என்னெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க, எந்த ரேட்டில் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கீங்க, இந்த பழசை புதுசாக ஏன் நீங்கள் வந்து பிளான்ட்டே கட்டலை, இது மாதிரி நிறைய தொலைவத்துக்கு இருக்குதுல்ல, எலக்ட்ரிசிட்டியில் இருக்குது. இப்போ நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்களே. இனிமேல் ஆர்டர் போட்டிருக்காருல விஜய், இது மாதிரி பஸ்ஸு வாங்கினா இனிமேல் எப்போதும் ஏசி பஸ்ஸு தான் வாங்கணும்னு. இப்போ சாமானியன் கட்டப்படக்கூடாது, எல்லாருக்கும் ஏசி பஸ் தானே. அடுத்து சிசிடிவி கேமரா கூட போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல. இதெல்லாம் பாசிட்டிவாக பார்க்க மாட்டேங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பொறுத்த வரைக்கும் அடுத்து இவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதை நோக்கி இருக்கும்? பழசை மட்டுமே கலரிட்டே இருந்தா அப்புறம் 6 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் திமுக சொல்ற மாதிரி ஆட்சி மாறிடுச்சுன்னா, ஆட்சி மாறப்போகுதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்பல. ஆனால் அவங்க சொல்றாங்கல்ல, திமுக சொல்லுது, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, மற்றவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. மட்டும் நான் சொல்கிறேன், எலெக்ஷன் ஒன்று வச்சு இப்போ இந்த பயந்து போய் யாரோ ஹைகோர்ட்டுக்கு போய் இதில் பை எலெக்ஷனில் நடத்தக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. யார் ஸ்டே வாங்கினாங்க?
யாரோட ஆட்கள் போய் ஸ்டே வாங்கினாங்க? ஏன் மக்களை சந்திக்க பயப்படுறாங்க? நான் என்ன கேட்குறேன், பை எலெக்ஷன் வரப்போகுது. எடப்பாடி நிற்பார், இவர் நிற்பாரா? அண்ணாமலை வீத பீப்புள் நிற்பாரா? எந்த இடத்துல நிற்க டைம் இருக்கு அதுக்கு. 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காரு அவர். பார்த்து சேஃபாக 1 வருஷம். உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு இந்த அரசாங்கத்துக்கு. இப்போ சப்போர்ட் பெல்ட்டி அடிச்சிட்டாரு. தம்பி எப்படியாவது எனக்கு ஒரு டெப்டி சிஎம் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா. வந்தா ஏத்துப்பீங்க தானே? நான் இல்லை, நாங்கள் தான் உள்ளே தானே இருக்கோம் எங்கள் ஆட்சியில். இல்ல அந்த கூட்டணியா அவர் வந்து வரார். நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், ஒன்லி செக்யுலர் பீப்புள். யார் என்டிஏ அப்போஸ் பண்ணாங்கன்னு, என்டிஏ கூஜா தூக்கின அமைச்சர்லாம் நாங்கள் சேர்க்கறதா இல்லை. அப்போ இருந்த மாநில தலைவர்கள்லாம் இல்லை. பாஜக மேல கோவத்துல இருக்காரு. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? யார் அவர்? ஆமா அவர் அப்போ சொன்னார். ஏன் ராமர் கோயிலை பற்றி பேச மாட்டேங்கிறது? நேரம் வரும்போது பேசுவாரு சார். எப்போ நேரம்? இந்த அரசாங்கத்துக்கே 6 மாசம் வரைக்கும் நம்ம அப்ப பொறுத்திருப்போம். 1 12 வருஷம் வருஷம். வரைக்கும் பொறுத்திருப்போம். நீட்டை பற்றி பேசினாரா? கோயம்புத்தூர் தமிழ்நாட்டு நலம் சார்ந்துதான் என்னோட அரசியலே இருக்க அப்ப போது கொஞ்சம் பொள்ளாச்சியில பேசிட்டாரு. கரகோஷம் பாத்தீங்கல்ல? நாங்கள் பார்க்குறோம் சார். அவர் ஏரியாவில் தான் 4 குழந்தைங்க சூசைட் பண்ணியிருக்கோம். எங்கள் மாநில தலைவர் அங்கே போய் பார்த்துருக்குறாரு. சேலத்துக்கு போனோம், தருமபுரிக்கு போனோம், கிருஷ்ணகிரி போனோம், கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூரில் இறந்தவங்க வீட்டுக்கு கூட துக்கம் விசாரிக்க போகாத அண்ணாமலை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய போகிறாரா? அவர் அங்கே பிஎஸ்டியில் தானே படித்தேன். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தீம்ல மக்களை சந்திக்க போறாரு. மக்கள் பிரச்சனை இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேச போறாரு. அப்போ நீட்டில் ஒரு பொண்ணு இறந்துருச்சு சார். இப்ப இயக்கம் தான் சார். இயக்கத்துக்கு அப்புறம் தான் இயக்கம் அடுத்த போகக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வந்து நீட் எக்ஸாமில் நீங்கள் பண்ண உங்களோட பழைய முதலாளி பண்ண ஃப்ராடில் தர்மேந்தர் பண்ண தப்பான இடத்துல அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்குது. அவர் வீட்டில் போய் பார்த்து ஆறுதல் கூட சொல்லாத அண்ணாமலை மக்களை பற்றி கவலைப்பட போகிறாரா? ட்ரக்ஸை பத்தி கவலைப்படுறாரு. என்ன இளைஞர்கள் அடுத்து வாயால ட்ரக்ஸை யூஸ் பேசினா- பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக சரி, எந்த மாநாடு இடத்துல? போட்டிருக்காருல்ல. என்ன மகாநாடு வரப்போகுதுல்ல? விஜய் தான் 3 கிலோமீட்டர்னு அவரே ஓடி காமிச்சிட்டார்ல. நாங்கள் தான் போலீஸ் ஆஃபீஸர் 10 கிலோமீட்டர் ஓடி காமிங்களா? இப்போ விஜய் வந்து விஜய் எதிர்க்கிறது தான் அவர் வந்திருக்கிறாரு. எது அப்போ தைரியமாக பேசுங்க. ஏன் உடனே ஜால்ரா போடுறீங்க? 2031 விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு இதுதான் அவர் அரசியல். சொல்கிறது. அண்ணாமலை இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் ஒன்றும் வேணாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விஜய் வர்சஸ் அண்ணாமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தோத்த எலெக்ஷன்லாம் எல்லா எலெக்ஷன்லையும் தோல்வி. கடைசி எலெக்ஷன்ல தோல்வி பெறல. அதான் அவர் நிற்கவே நிக்கவே இல்லை. இல்ல. நிற்கிறதுக்கே பெல்ட்டி அடிச்சிட்டாரு. நான் சீட்டு கேட்க மாட்டேன், நான் நிற்க மாட்டேன் அப்படின்னா நின்னா தோற்றுருவோன்னு தெரியும். நின்னா டெபாசிட் கூட வராதுன்னு தெரியும். முதல்ல ஒரு வார்டு எலெக்ஷன் ஜெயிக்க சொல்லுங்கள். என்னது ட்ரைனிங் கொடுக்க போறாரு சார். முதல்ல நம்ம எலெக்ஷன் ஜெயித்தது எப்படின்னா, கிரிக்கெட் பேட் பிடிக்காதவனே கிரிக்கெட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. பீத லீடர்ஸ்ல சேர்றவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன அரசியல் சொல்றேன், ட்ரைனிங் கொடுக்க போறாரு. அப்பா எனக்கு அதுக்கான பேட்டே நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. ஹலோ, நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பேட்டே பிடிக்க தெரியாது. நான் கிரிக்கெட் பேட்டிங் எப்படி ஆடுறதுன்னு சொல்லி கொடுப்பேன்னா. இல்ல அதுக்காக தான் ட்ரைனிங். அதுக்காக தான் இந்த உனக்கே 4 வருஷம் ட்ரைனிங், 1 வருஷம் ட்ரைனிங். நீ ட்ரைனிங் போனேன்னா அர்த்தம் எனக்கு. நீ ஏன் எலெக்ஷன் ஜெயிக்கல? 3 எலெக்ஷனில் லீடராக இருந்து தோத்துட்ட. நீ என்ன ட்ரைனிங் அவர் இப்ப கொடுக்குற? பாஜக இல்ல, தனியா கட்சி தொடங்க போறாரு. எந்த கட்சியிலேருந்தே தோத்துட்டல்ல. பாஜக பி டீம்ல இல்ல, அவர் தனி கட்சி. டீம் அவ்வளவுதான். எடா காசு எங்கேன்னு வந்தது? நீங்கள் வெறும் ஆடு தானே மேய்ச்சிங்க. உங்கள் சொத்து ராஃபேல் வாட்ச் பில்லே ஒன்றும் காட்டலையே நீங்கள். காட்டினதை நீங்க பார்க்கல சார். நாங்கள் பார்த்தோமே, இது அதுன்னு மழுப்பினோமே. இப்போ அமெரிக்கா போய் ஆடு வளர்த்தவருக்கு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு எங்கேருந்து காசு வந்தது? நண்பர்கள் கொடுத்தாங்கல்ல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அதான் நானே சொல்கிறேன், நண்பர்கள் கொடுத்தாங்கல்ல. இது மாதிரி நண்பர்கள் கொடுத்தவங்க தான் இப்போ சிங்கப்பூரில் படுத்துட்டு இருக்காங்க. விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு வந்து அரசியல் விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து விஜய் versus அண்ணாமலையெல்லாம் சான்ஸே கிடையாது. அடுத்த எலெக்ஷன் டெஃபினட்டாக விஜய் ஜெயிக்கிறாரு. திமுக சர்வைவ் ஆகும். அதிமுக கட்சியாகவே இருக்கும். இன்னும் ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு 10 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு விஜய் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறாங்க. இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குதிரை பேரம் நடக்குது, பெருச்சாலி பேரம் நடக்குது, ஏதோ பேரம்லாம் நடக்குது தாவேக்கா தரப்புல அப்படின்லாம் பாருங்க. சொல்றாங்க. டிஎம்கே வாங்கினதை வெட்ட வெளிச்சமாக ரெக்கார்டிங்கோட பிடிச்சிட்டாங்க. தாவேக்கா அது மாதிரி பண்ணிடுச்சுன்னா எம்எல்ஏ ஓப்பனாக வந்து சொல்கிறான்ல, எனக்கு எடப்பாடி மேலே நம்பிக்கை இல்லை, அதனால நான் ரிசைன் பண்ணுறேன். ஆளுநர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க திமுக, பாஜக, அதிமுகவினர் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரிலாம் ஆர்எஸ்எஸ் ஆள்கிட்ட கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் ஆள்கிட்ட ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. திமுக அப்படி கிடையாது இல்ல. அப்போ ஏன் அயோத்தியா பற்றி பேசல? என்னெல்லாமோ பேசினவங்க அயோத்தியா பற்றி ஏன் ஒரு வார்த்தை பேசல இது வரைக்கும்? தமிழ்நாட்டு பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை நடக்குது, சரி, அதுக்குள்ள அப்போ ஏன் நீங்கள் வடநாடு மற்ற நேஷ்னல் மற்ற தேசிய இஷ்யூலாம் பேசியிருக்கீங்கல்ல பாஸ்டில். இப்போ நீங்கள் போனப்புறம் தோல்வியானப்புறம் சனாதனத்தையே எதிர்க்கிறவங்க கோவிலில் நடக்கிற திருட்டை பற்றி ஏன் பேசலை? பேசியிருக்கணும்.
நீங்கள் தான் அவங்க பிஜேபி. ஃபோக்கஸ் அப்ப மாறிடுச்சுங்கிறீங்க. நான் சொல்ல மக்கள் கேட்டுட்டு இருக்கவங்க கேள்வி கேட்கணும். இத்தனை நாள் பிஜேபி எடுத்தவங்க ஏன் அயோத்தியா கோயிலை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? அனிதா நீட்டை பற்றி பேசினவங்க இப்போ 4 செல்வங்கள் இழந்ததை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் கண்டுக்காமல் இருக்காங்க? 4 பேர் நீட்டுக்கு தமிழ்நாட்டில் இருந்ததை பற்றி ஏன் பேசலை? நீட்டை பற்றி ஏன் வாயை திறக்காமல் இருக்கிறாங்க? பார்ட்டி ஃபண்டை பற்றி ஏன் பேசாமல் இருக்கிறாங்க? பொய்யா பேசுறாராம் முதலமைச்சர். அதான் பார்ட்டி ஃபண்டு எல்லாரும் தான் ஒத்துக்கிறேன். நான் ஆர்எஸ் பாரதி இது பேட்டி கொடுக்குறாரு. கிரடாய் போய் திமுக முன்னாள் அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களோட வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. சினிமா டைலாக்கா பேசுறாரு. கிரடாய் என்ன சொல்கிறான்? ஆமாம் இருந்ததுங்கிறானே. பில்டரு மீட்டிங் போட்டு செக்ரட்டரியேட்டில் தேங்க்ஸ் சொல்கிறாரு. இதெல்லாம் செட்டப்பா இருக்குமோ? திரைப்பட ஷூட்டிங் மாதிரி ஏதோ செட்டப் பண்ணி பண்றாங்க அப்படிதானே திமுக சார்ந்தவங்க சொல்றாங்க. அங்கங்க இன்ஸ்டா ரீல் கரூர்ல பேசினதே அப்படிதான் சார் சொல்றாங்க. ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களாம், அதைத்தான் வந்து அவர் சரி. படிச்சாராம். கரூர்லேயே 2 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே சார்பாக ஜெயிச்சவங்களாம் ஏன் ஓடி போயிட்டாங்க? கரூர் கம்பெனி ஏன் போய் ஆன்டிசிபேட்டரி உங்களுக்கு ஒன்றும் தைரியம் இல்லைன்னா கரூர் கம்பெனி போய் மக்களை போலீஸ் கேள்வி கேட்டதை பதில் சொல்ல வேண்டியதானே? 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கு. ஆல்ரெடி நம்ம அந்த பட்ஜெட்டை பற்றி பேசியிருந்தோம். ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் இந்த அரசாங்கம் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. எப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பட்ஜெட்ல ஃபோக்கஸ் ஒரு பக்கம் இருக்க வேண்டியிருக்கு. இது இவங்களோட முதல் பட்ஜெட்டு. இவங்க எப்படி என்ன ஸ்கீம் போடுறாங்க? பட் முதல்ல எனக்கு என்ன பொறுப்பாகப்படுதுன்னா, வந்த அன்றைக்கே 2500 ரூபா கொடுக்குறேன்னு ஆரம்பிக்கிறேன். அது எனக்கு பொறுப்பாக தான் படுது. அவரால் என்ன முடியுமோ அதான் கொடுக்குறாரு. அண்ணா பிறந்த நாள்லேருந்து தாய்மாமன் சீட் மட்டும்தான் கொடுப்பேன்னு. அந்த கோல்டு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? 1/2 கிராம் கோல்டில் இது தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. 1 கிராம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த தாய்மாமன் சீர் திட்டத்துக்கு மட்டும் 788 கோடியோ 98 கோடியோ வந்து ஒதுக்கீடு கரெக்டு. பண்ணியிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து குழந்தைங்க பிறக்கிறத நம்ம என்கரேஜ் பண்ணணும். இது நான் இன்றைக்கி பேசலை. 4 வருஷத்துக்கு முன்னாடியே பிபிசியில் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி கேப்ரியலோட இன்டர்வியூலையும் இது பேசியிருக்கேன். நீங்கள் போய் தேடினீங்கன்னா இருக்கும். விஜய் அரசியல் வரதுக்கு முன்னாடியே இதை பேசியிருக்கிறது. ஸோ இதை வந்து மக்களுக்கு வந்து 1 கிராம் தங்கத்தை கொடுத்து குழந்தைய பெற்றுக்காங்கன்னு அரசு மருத்துவமனையில் மக்கள் அரசு மருத்துவமனைக்கு வரணும், அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவர் விருப்பப்படுறாரு. கோல்டு விலை ஒரு பக்கம் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. அங்க இன்னொரு பக்கம் வார் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தருணத்தில் இந்த ஸ்கீமை அறிவிக்கிறதுங்கிறது சரியான விஷயமா இருக்குமா? கோல்டு 6 மாதத்துக்கு குறையும், அப்புறம் திரும்பி ஏற தான் போகுது. இது வந்து மக்கள் குழந்தைங்க பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் பண்ணுறாரு. இது வந்து நல்ல ஸ்கீம் தான். அதே நேரத்தில் ஃபினான்சியல் ரீதியாக நம்ம ஆல்ரெடி கடனில் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. ஆல்ரெடி ஒரு குடும்பத்தின் தலையில் இவ்வளோ கடன் சுமை இருக்கு அப்படின்லாம். இந்த கடன் சுமைங்கிறது 2 நான் வந்து உங்கள்கிட்ட டீட்டெயில்டாக இன்டர்வியூ பண்ணேன். 2 தான் கடன் சுமை காரணம். ஒன்று டிரான்ஸ்போர்ட்டு, இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி. இந்த டிரான்ஸ்போர்ட்டு எலக்ட்ரிசிட்டிலே அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.